வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா கோமதி கிட்ட பேசிட்டு ஆபீஸ்ல அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் உள்ளர வந்து மேடம் மேடம் கூப்பிடுறாங்க. சூப்பர் மார்க்கெட் அப்ரூவல் ஃபைல கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் கொண்டு வரேன்றாங்க மீனா. சரிங்க மேடம், நான் அவரு போயிடுறாரு. இல்லா கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு திறந்து பார்த்துட்டு எழுந்திருக்க முடியாம சிரமப்பட்டு எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இட்டு எடுத்து வைக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. கண்ணை முழிச்சு தலையை உதறிட்டு அடுத்த இட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஃபைலோட அவங்க சேரை பிடிச்சிட்டு 2 இட்டை எடுத்து வைக்க சரௌண்டிங் பயங்கரமா சுத்துது. அவங்களுக்கு எல்லாம் 2, 3, 4 தெரியுது. சேரை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க அவங்க பேலன்ஸ் இல்லாம விழ போறாங்க. கண்ணை ஆட்டோமேட்டிக்கா மூடி இருக்கு. அப்போ ஒரு லேடி உள்ளர வர்றவங்க டக்குன்னு மீனாவை தாங்கி பிடிச்சிட்டு மேடம் மேடம் என்னாச்சுங்க மேடம்னு பதறாங்க. அவ்வளவுதான், மீனா கண்ணை மூடிய அப்படியே ஒரு தெம்பு இல்லாம சரிஞ்சிடுறாங்க. அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க, அக்கா சீக்கிரம் வாங்க அப்படின்னு அந்த லேடி கூப்பிட மீனா என்னாச்சுன்னு அவங்க கொல்லைக்கு ஓடி வந்து மீனாவை தாங்கி பிடிக்க பாக்குறாங்க. ஐயோ மீனா என்னாச்சுன்னு அவங்கள தூக்கிக்கிட்டு இருக்க அவங்க துவண்ட மாலை மாதிரி அப்படியே கிடக்குறாங்க. இன்னொரு ஸ்டாஃபும் ஓடி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஆனா அவ்வளவுலையும் கையில இருக்க ஃபைலை விடல. 4-5 ஸ்டாஃப் ஓடி வந்துடுறாங்க. பார்த்து அப்படின்னு கூட்டிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு மீனா என்னாச்சு அப்படின்னு கன்னத்துல தட்டி கூப்பிடுறாங்க. அப்படியே வேர்த்து வழிஞ்சு கிடக்கு மீனாவுக்கு. அப்போ ஃபைல் கொண்டு வர சொன்னவரு மேடம் என்னாச்சுன்னு ஓடி வந்து நிக்கிறாரு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு ஒரு லேடி சொல்ல தண்ணி எடுத்துட்டு வாங்கன்றாரு அவரு. அவங்க ஸ்டாஃப் மீனா இங்க பாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. மேடம்னு 2-3 பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மேடம் கண்ணை திறந்து பாருங்க, மேடம் என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் தாங்கி பிடிச்ச கேர்ள் கேட்டுட்டு இருக்க. இன்னொருத்தங்க தண்ணியோட வந்துடுறாங்க. அதை வாங்கி அவங்க கொல்லிக்கு தெளிக்கிறாங்க. மீனா இங்க பாரு, என்னாச்சு இங்க பாரு அப்படின்னு அவங்க கொல்லிக்கு கூப்பிட்டுட்டு இருக்க. மேடம் இங்க பாருங்க மேடம் அப்படின்னு தண்ணியை முகத்தில் தடவி விட்டுட்டு கண்ணத்தை தட்டுறாங்க அந்த பொண்ணு. மேடம் எழுந்துருங்க மேடம், கண்ணை திறங்க அப்படின்னு சொல்ல மீனா அப்படியே கிடக்குறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்ல இதோ போறேங்க மேடம் அப்படின்னு அந்த ஆள் ஓடுறாரு வெளியே. மீனாவால கண்ணு திறக்க முடியல. ஆனா வாய் கொஞ்சமா திறந்து கிடக்கு. ஓகே 7:30 8:30 தேடி வருது. அதாங்க சக்திவேல் பாக்கியம் வீட்டுக்கு வர்றாரு. அவரு காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போலாமா வேணாமான்னு அவரு அங்கேயே தயங்கி தடுமாறி நிற்கிறாரு. அப்போ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த மாணிக்கம் இவரை பார்த்துட்டு வேகமா வர்றாரு. அவரும் வாங்கன்னு கூட கேட்காம எதுவும் பேசாம இவரையே பார்த்துட்டு இருக்க. இவரும் ஒரு செகண்ட் அவரை பார்த்துட்டு தொண்டையை செருமிக்கிட்டு இருக்காரு. ஒரு லைட்டான சிரிப்போட நல்லா இருக்கியான்னு மாணிக்கத்தை பார்த்து கேட்கிறாரு. அப்படின்னு போண்டா கண்ணத்தை வச்சுட்டு தலையாடுறாரு மாணிக்கம். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சக்திவேல் கேட்க நல்லாதான் இருக்காங்கன்றாரு அவரு. ஈன்னு தோளக்குள்ள பொம்மை மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. ஆமா நீங்க என்ன இந்த பக்கம் ஏதாவது வழி மாறி நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு மாணிக்கம் கேக்குறாரு. இல்ல உங்களை பார்க்க தான் வந்தேங்கிறாரு சக்திவேல். என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு மாணிக்கம் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு. உங்களை மட்டும் இல்ல வீட்டுல எல்லாரையும் தான் கொஞ்சம் சங்கடமும் தயக்கமா சொல்றாரு சக்திவேல். ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு எடுப்பா கேக்குறாரு மாணிக்கம். எல்லாம் நல்ல விஷயம்தான், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உள்ளர உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு சக்திவேல் கேட்க வாங்கன்னு கூப்பிடுறாரு மாணிக்கம். அவர் செருப்பு கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போக சக்திவேலும் செருப்பு கழட்டி விட்டுட்டு உள்ளர போறாரு. உள்ளர வர்றவரு பாக்கியம்னு கூப்பிட என்னையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு பக்கத்துல இருந்து வர்றாங்க அவங்க. பாக்கியம் அப்படின்னு அவரு நிக்க சக்திவேல் வணக்கம் பண்றாரு. பாக்கியம் புருவ 2ஐயும் நெத்திய விட மேல தூக்கி ஆன்னு பாக்குறாங்க. அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்களாமா. வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் மாணிக்கம் உட்காருங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உட்காருங்கன்றாங்க பாக்கியம். உட்காருங்க அப்படின்னு மறுபடியும் மாணிக்கம் சொல்ல சக்திவேல் போய் அங்க இருக்க சோஃபால உட்கார்றாரு. மாணிக்கமும் பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்றாரு. சக்திவேல் லைட்டா அப்படியே கண்ணை உயர்த்தி ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. எதுக்கே வந்திருக்காரு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே கேக்குறாங்க பாக்கியம். என்னத்தை கண்டேன்னு அவர் பார்க்க தெரியலையே, பார்க்கலாம் அவரே வாயை திறக்கட்டும்ன்ற மாதிரி பாக்கியமும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களான்னு சக்திவேல் கேக்குறாரு. வராதவங்க வந்திருக்கீங்க யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு பாக்கியமும் கேக்குறாங்க. சக்திவேல் 2 பேரையும் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தயங்குறாரு. ஆமா பொண்ணுங்க வீட்டுல இல்லையான்னு கேக்குறாரு அவரு. இல்ல மூத்தவ வேலைக்கு போயிருக்கிறா, சின்னவ காலேஜுக்கு போயிருக்கான்றாங்க பாக்கியம். பொண்ணுங்க அவங்க முகம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்குது. அந்த 2வது அப்படிங்கிற ஒரு
உங்க ரெண்டாவது பொண்ணு பேர் என்னன்னு கேக்குறாரு. இது எதுக்கு இவங்க கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாக்கியம் பார்க்க, அவ பேரு முத்துச்சுடருங்க அப்படிங்கிறாரு மாணிக்கம். அப்படின்னு அவர் சிரிப்போட பார்க்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்கியம் வெடுக்குன்னு கேட்டுடுறாங்க. அவரு சின்ன சிரிப்போட உட்கார்ந்துருக்க, உங்களுக்கும் உங்க சம்பந்தி வீட்டுக்கும் ஏதாவது பிரச்சனையா, நாங்க உங்க பக்கம் நிக்கணுமா அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. ஐய அப்படின்னு சக்திவேல் நிமிர, முன்னாடி நாங்க உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டப்ப நீங்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க, பிரச்சனைன்னெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் பேசலான்னு தான் வந்திருக்கேன்றாரு சிரிப்போட. ரெண்டு பேருக்கும் ஒரே திகைப்பா இருக்கு. இவர் என்ன நல்ல விஷயத்த நம்ம கிட்ட பேசிட போறாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மறுபடியும் அவரையே பாக்குறாங்க. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ரெண்டு பேரும் கண்ணை கூட இமைக்காம அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, என்னோட பையன் குமரவேலுக்கு உங்களோட பொண்ணு முத்துச்சுடரை கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அவரு படக்குன்னு கேட்டுட, பாக்கியம் மாணிக்கம் ரெண்டு பேருக்கும் சொல்ல முடியாத அதிர்ச்சி. ரெண்டு பேரும் அப்படியே திகைச்சு போய் நிக்க, சக்திவேல் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாரு. ஆமா, இப்ப என்ன கேட்டீங்க நீங்க அப்படின்னு மாணிக்கம் தான் கேட்டது தப்புன்ற மாதிரி மறுபடியும் கேக்குறாரு. அவர் கொஞ்சம் தொண்டையை செருமிக்கிட்டு, என் பையன் குமாரவேலுக்கும் உங்க பொண்ணு முத்துச்சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு உங்ககிட்ட சம்மதம் கேட்டேன் அப்படின்னு அவரு மறுபடியும் சொல்ல, பாக்கியத்துக்கு தொண்டை உடம்பெல்லாம் அப்படியே உணர்ந்து போயிடுது. மாணிக்கமும் பயங்கர அதிர்ச்சியோட இருக்க, என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்கன்னு சக்திவேல் கேக்குறாரு. பொண்ணு சம்மதம் இல்லைன்னா சம்மதம் இல்லைன்னு சொல்லாமே அப்படின்னு சக்திவேல் ரொம்ப தயங்கிக்கிட்டே சொல்ல, நீங்க நெசமா தான் கேக்குறீங்களா அப்படின்னு பயங்கர ஆச்சரியத்தோட மாணிக்கம் கேக்குறாரு. ஏங்க, வீடு தேடி வந்து சும்மாவா கேட்பேன், நிஜமா தான் கேக்குறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இப்பதான் பாக்கியம் மூச்சை விட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு சம்மதம் விருப்பம்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம், இல்லைன்னா அப்படின்னு சக்திவேல் நிறுத்த, திடீர்னு இப்படி நீங்க கேட்டதும் எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு புரியலங்க. நீங்க ரொம்ப பெரிய இடம், நாங்க சாதாரண குடும்பம், உங்க பையனுக்கு எப்படி எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அப்படின்னு பாக்கியம் பயங்கரமா பம்புறாங்க. ஏன் முடியாது அப்படின்னு சக்திவேல் கேட்க, இல்ல உங்க அளவுக்கு எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நகை நட்டு சீர் செனத்தி எல்லாம் எங்களால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பாக்கியம் லேசா கெத்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நகை நட்டு சீர் வரிசைன்னு நாங்க எதையுமே எதிர்பார்க்கல, உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும், மற்ற எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேங்கிறாரு சக்திவேல். ஊரே மெச்சுற அளவுக்கு ஜாம்னு நானே கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மாணிக்கம் பாக்கியத்தை பாக்குறாரு. அவங்க அப்படியே பிரமிப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்னு மாறி மாறி பாக்குறாரு அவரு. அரசி விவகாரத்தால உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அவருக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கு. அதனால வேற வழியே இல்லைன்னு எங்க வீட்டுல பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கரெக்டா கேட்டுடுறாங்க பாக்கியம். அவரு சடக்குன்னு நிமிர்ந்து பார்க்க, மாணிக்கமா ஐயோன்னு பாக்குறாரு. இங்க பாருங்க, அப்படி பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் தான் ஒரு பிரச்சனை இருக்கு. அக்கா வாழாம வந்துருச்சு, அந்த வீட்டுல தங்கச்சிய பொண்ணு கேட்டு யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்க, இப்ப இவங்களுக்கு சுருக்குன்னு இருக்குது. இங்க பாருங்க, உங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு 5 பைசா செலவு இல்லாம ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ரெடியா இருக்கேன், நீங்க கலந்து பேசி ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அயர்வா பாக்குறாங்க பாக்கியம். என்ன பாக்கியம், என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி மாணிக்கம் கண்ணாலேயே பாக்கியத்துக்கிட்ட கேட்க, சரின்னு சொல்லிடலாமா, நீ என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணாலேயே டிஸ்கஷன் நடத்துறாங்க. ஓகே தான், நம்மளுக்கு இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்கவே கிடைக்காது, சரின்னு சொல்லிடலான்னு அவரும் கண்ணாலேயே சம்மதத்தை சொல்றாரு. சரி ரைட்டு ஓகே, நீங்க பேசிட்டு சொல்லுங்க, நான் வர்றேன்னு சக்திவேல் எழுந்திருக்க, அவரை விட வேகமா எழுந்திருக்கிற மாணிக்கம், இருங்க அப்படின்னு சொல்ல சக்திவேல் மறுபடியும் உட்கார்றாரு. மாணிக்கமும் உட்கார, அது என்னன்னா ஏற்கனவே உங்க தங்கச்சி வீட்டுக்கும் எங்களுக்கு ஒன்று பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் சண்டை போட்டாலும் இப்பெல்லாம் நீங்களும் அந்த குடும்பமும் அடிக்கடி கொஞ்சம் குழாவிக்கிறீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நான் என்ன போய் கொஞ்சம் குழாவுறேன் அப்படின்னு வெறுப்பா முகத்தை திருப்புறாரு சக்திவேல். அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காதே, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பின்னாடி பின்வாங்கிற மாட்டீங்கல்ல அப்படின்னு பாக்கியம் அவங்க சந்தேகத்தை கேக்குறாங்க. இங்க பாருங்க, அந்த உறவை எல்லாம் அத்து விட்டு 30 வருஷம் ஆச்சு. இந்த சக்திவேல் ஒரு வார்த்தை கொடுத்தான்னா அதை காப்பாத்துவான், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சம்மதம் சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஓஹோ அப்படின்னு பாக்குறாங்க பாக்கியம். இங்க பாருங்க, உங்களுக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க,
நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி முடிப்பேன் அப்படிங்கிறாரு சக்திவேல். சுடருக்கும் உங்க பையனுக்கும் முறை அம்பிட்டு சரிப்பட்டு வராதேன்னு மாணிக்கம் நம்மளோட சந்தேகத்தெல்லாம் அவரே கேட்டுடுறாரு. ஆமா, எந்த முறை சரி வராதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த முறையெல்லாம் உங்க பெரிய பொண்ணு மூலியமா வந்தது தானே? இப்ப அவங்களே உறவோ முறையோ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அது எப்படிங்க ஒத்து வரும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு சம்மதம்னு மட்டும் சொல்லுங்கன்றாரு சக்திவேல். பாக்கியம் அழுத்தமா நின்னுட்டு இருக்க மாணிக்கம் இப்படியும் திரும்பி யோசிக்கிறாரு. நான் வந்துட்டேங்கிறதுக்காக உடனே சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீங்க யோசிச்சுட்டு கலந்துகிட்டு கூட சொல்லுங்க, நான் கிளம்புறேன்னு மறுபடியும் எழுந்திருக்க போறாரு சக்திவேல். ஆஹா, இனிமே இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஒரு மாதிரி வெற்றி சிரிப்பு சிரிக்கிறாரு சக்திவேல். என்னங்க ஆமாம் தானே அப்படின்னு பாக்கியம் கேட்க ஆமாங்க எங்களுக்கு சம்மதம் தான், முழு சம்மதம் தாங்கிறாரு மாணிக்கம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம்னு கைய கும்பிடுறாரு சக்திவேல். நானும் வீட்டுல கலந்து பேசிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்றேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல 2 பேரும் வாயெல்லாம் பல்லா தலையாட்டுறாங்க. பாக்கியம் ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட, சரி அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், நன்றிங்க, வரேன் அப்படின்னு அவர் எழுந்திருக்க, வாங்க அப்படின்னு 2 பேரும் கும்பிடுறாங்க. சக்திவேல் நடக்க ஆரம்பிக்க, போய் வழி அனுப்பிட்டு வாயா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன், வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சக்திவேல். அவரு போயிட்டு இருக்க மாணிக்கமும் பாக்கியமும் பக்கமா வந்து நிக்கிறாங்க. அவங்க ஒரே எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க, பேச்சு கூட வரமாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. செந்தில், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு பரபரப்பா கேட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து நிக்கிறாரு. ஓ, ரிசப்ஷன் ரைட் சைட்லயா, சரி அப்படிங்கிறவரு ரிசப்ஷனோட ரைட் சைடு காரிடார்ல திரும்ப அங்க அவங்க கோ ஸ்டாஃப் நின்றுட்டு இருக்காங்க. மீனா எங்க, எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு அவர் கேட்க, உள்ளரதான் இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கைய காமிக்க படார்னு கதவை திறந்துட்டு உள்ளர போறாரு செந்தில். அந்த ஸ்டாஃபும் கூட ஓடி வர அந்த தாங்கி பிடிச்ச ஸ்டாஃப் உள்ளர ஸ்டூல் போட்டு மீனா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. மீனாவுக்கு ட்ரிப்ஸ் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. மீனா என்னாச்சு மீனா அப்படின்னு செந்தில் ரொம்பவே பதட்டமா வந்து அவங்க கைய பிடிச்சிட்டு கேட்க, மீனா மெதுவா அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க. மீனா என்னாச்சு மீனா, இப்ப எப்படி இருக்க அப்படின்னு அவர் கேட்க, மீனா எந்த பதிலும் சொல்லாம வேற பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. செந்தில் உங்க கோ ஸ்டாஃப் கிட்ட திரும்பி இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு செந்தில் கேட்க, சரியா தூங்கலையா, நைட்ல இருந்து சாப்பிடல போல அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல அதிர்ச்சியோட செந்தில் நிக்கிறாரு. நாங்க சாப்பிட கூப்பிட்டும் போதும் வரலன்னு சொல்லிட்டாங்க, பிபி சுகர் எல்லாம் லோவாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல செந்தில் மீனாவையும் அவங்களையும் மாறி மாறி பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, வீட்டுல இருந்து யாராவது வரட்டும்னு தான் நாங்க வெயிட் பண்ணோம். மீனா நாங்க கிளம்பட்டுமான்னு அந்த ஸ்டாஃப் கேக்குறாங்க. மீனாவும் ரொம்ப வீக்கா படுத்திருக்கவங்க, ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, உடம்ப பாத்துக்கோ, நல்லா சரியானதுக்கு அப்புறம் வேலைக்கு வா அப்படின்னு சொல்ல மீனா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர் மட்டும்தானே வீட்டில் இருக்கீங்க, மேடம் சாப்பிட்றாங்களா தூங்குறாங்களான்னு பாருங்க கொஞ்சம் அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்ற அந்த பொண்ணு, சரிங்க மேடம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, சரி மீனா நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு அவங்க ஸ்டாஃபும் 2 பேருமா கிளம்புறாங்க. அவங்க வெளியே போயிடுறாங்க, கதவை சாத்திக்குது. செந்தில் மீனா கிட்ட திரும்பி, ஏய் என்ன மீனா, ஏன் இப்படி சாப்பிடாம தூங்காம உன்னை நீயே வருத்திக்கிற, இதோ பாரு என் மேல கோபமா இருந்தா என்கிட்ட சண்டை போடு திட்டு, இப்படி சாப்பிடாம தூங்காம என் கூட பேசாம இருக்காத மீனா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருங்க மாதிரி அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசு மீனா, உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு நிக்கிறாரு செந்தில். மீனா திரும்பி கூட பார்க்காம இருக்க அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அரசி காய போட்ட துணியெல்லாம் அள்ளிட்டு வந்து கோவமா சோஃபால போடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள பழனிவேலும் சுகன்யாவும் வர்றாங்க. போங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அவரு அங்க நின்ன வாக்குலயே அரசிமான்னு கூப்பிடுறாரு. அரசி பயங்கர கோவத்தோட பழனிவேல பார்த்துட்டு கையில இருக்க சுடிதார டப்பார்னு தூக்கி எறிகிறாங்க. பழனிவேல் சுகன்யாவை பார்க்க போலாம் வாங்கன்ற மாதிரி அவங்க தைரியம் காட்ட 2 பேரும் வர்றாங்க. அரசிமா அப்படின்னு பழனிவேல் கூப்பிட, எதுக்கு வந்தீங்க இப்போ, போயும் அவனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு அரசி ஹைபிச்சில் கத்த, கோவப்படாத அரசிமா அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சத்தம் கேட்டு ரூம்குள்ள இருந்து கோமதியும் வெளியே வர்றாங்க. நான் சொல்றத கேளு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க,
அந்த தூண் மறைவில் நின்றுட்டு இருந்ததுனால இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க கோமதி. இவனா அப்படின்னு கோவமா அங்கேருந்து வர்றாங்க. மாமா, என் கூட பேசவே பேசாதீய, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு அரசி கத்துறாங்க. இல்ல அது அப்படின்னுட்டு இருக்காரு பழனி. ஏய், எதுக்கடி அவனை திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற கோமதி கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க. அப்பா, அக்காவாவது நம்ம புரிஞ்சுக்கிச்சே அப்படின்ற மாதிரி பழனி சின்ன நிம்மதி பெருமூச்சு விட, ஏய் இப்ப எதுக்குடா நீ இங்க வந்த அப்படின்றாங்க. என்னக்கா இப்படி கேக்குறேன்னு அதிர்ச்சியா பாக்குறாரு அவரு. நம்ம வீட்டுக்கு நாங்க வரக்கூடாதா அப்படின்னு பழனி கேட்க, ஏய் இது நம்ம வீடு தான்டா, அதுக்காக வீட்டு ஆளுங்க செய்யற வேலையவா நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கத்த. சுகன்யா மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு தான் அறிவில்ல, மூளை குழம்பி போச்சு. என்ன நினைப்புல நீ அவங்க கூட சேர்ந்த அரசிய கேட்டு வந்த அப்படின்னு கோமதி கத்த. பழனி பாவம் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நிக்கிறாரு. பேச வரவே மாட்டேன்னு தான் சொன்னாரு, ஆனா அத்தை தான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஆமாக்கா அப்படின்னு மெதுவா தலையாட்டுறாரு பழனி. டேய், என்ன ஆச்சுடா உங்க அம்மாவுக்கு? என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க? இவளோட கல்யாணத்துக்கு முதல் நாள் இவளை அவன் கடத்திட்டு போனதெல்லாம் மறந்து போச்சாடா உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கோமதி கேட்க கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க அரசி. இங்க பாரு, இவளுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா உங்க அம்மா. காசு பணம் இல்லைன்னாலும் நல்லவனா பார்த்து எங்க பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கோமதி கத்த. அக்கா, தெரியாம ஆத்தா கூட வந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு பழனி கெஞ்சிட்டு நிக்கிறாரு. நானும் தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளை குமார் மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுப்பியாடா? சொல்லுமா, கட்டி கொடுப்பீங்களாமா அப்படின்னு சுகன்யா கிட்டையும் கேட்குறாங்க கோமதி. ரெண்டு பேரும் அமைதியா திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டேங்கிறாரு பழனிவேல். அப்ப ஏன் பொண்ணு மட்டும் உங்களுக்கு இலக்காரமா போச்சுல்ல அப்படின்னு கோமதி கேட்க ரொம்பவே சங்கடத்தோட நிக்கிறாங்க பழனியும் சுகன்யாவும். வயசானா உடம்புல மட்டும் இல்ல, மனசுலயும் முதிர்ச்சி வரணும், அறிவுலையும் முதிர்ச்சி வரணும். எங்க அம்மாவுக்கு அது சுத்தமா வரல அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்காங்க கோமதி. பழனி பரிதாபமா நின்னுட்டு இருக்காரு. எங்க அம்மா பொண்ணு கேட்க வந்ததை நினைச்சு எனக்கு மனசே ஆறலடா, கூட நீ வேற அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப அவரு கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு. நான் அப்பவே ஆத்தா கிட்ட சொன்னேன்க்கா, மச்சான் அடிப்பாரு, அவர்கிட்ட அடி வாங்கல எனக்கு தெம்பு இல்லைன்னு, நான் வரவே முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா நம்ம ஆத்தா எங்கக்கா கேக்குறாங்க அப்படின்னு பழனிவேல் சொல்ல, அவரு உன்னை 4 சாத்தி இருக்கணும், தப்பிச்சு போயிட்ட நீ அப்படின்னு பயங்கர வெறுப்பும் கடுப்புமா பழனிய பார்த்துக்கிட்டே சொல்றாங்க அவங்க. செந்தில் வெளியே வர்றாரு, நெத்திய தேய்ச்சிக்கிட்டே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. சரிக்கா விட, இந்த தம்பிய மன்னிச்சிடேன், அரசிமா நீயே என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. அங்க மொபைல் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. கோமதி அரசி அங்க திரும்பி பார்க்க, ஏய் போன் அடிக்குது, போய் எடுத்துட்டு வந்துறாங்க கோமதி. அரசி அங்க இருந்து போக மன்னிப்பு கேக்குறாராம். பெரிய இவ மாதிரி இந்த புத்தி உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும்டா அப்படின்னு கோமதி குமட்டில குத்த போறாங்க. அங்க இன்னும் போன் எடுக்கலையேன்னு தவிப்பா நின்னுட்டு இருக்காரு செந்தில். ஏண்டி இவனுக்கு தான் அப்படின்னு கோமதி சுகன்யாட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க. அரசி கொண்டு வந்து போனை நீட்டுறாங்க. கோமதி அரசி முகத்தை பார்க்க செந்தில் என்ன கூப்பிடுதுன்னு சொல்றாங்க. மொபைல வாங்குறாங்க. கால் அட்டன் பண்ணி சொல்லுடான்றாங்க கோமதி. அது நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னது ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? ஏண்டா உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட கோமதி கேக்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. அது மீனாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு செந்தில் சொல்ல, உடனே ஐயோ டேய் அவளுக்கு என்ன ஆச்சுடா அப்படின்னு கோமதி பதற. எல்லாரும் பதட்டமா கோமதிய பாக்குறாங்க. அது ஆபீஸ்ல என்னமோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ அப்படின்னு கோமதி பார்க்க, கூட வேலை பார்க்குறவங்க தான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறவங்க, ஏய் முழுகாம இருக்காளாடான்னு கேக்குறாங்க. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு பிபி சுகர் எல்லாமே கொஞ்சம் லோ ஆயிடுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, மறுபடியும் ஐயோங்கிறாங்க கோமதி. என்னம்மா என்ன ஆச்சுங்கிற மாதிரி அரசி பார்க்க, என்னன்னு தெரியலையேன்னு சுகன்யாவை பார்க்குறாரு பழனி. ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்கம்மா, நீ உடனே வர்றியான்னு செந்தில் கேட்குறாரு. சரி சரி சரி, மீனா இப்போ எப்படி இருக்கா
பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையேன்னு கோமதி கேக்குறாங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லம்மா, நல்லாதாம்மா இருக்கா, நீ பதறாத அப்படின்னு செந்தில் சொல்ல, எந்த ஆஸ்பத்திரி? சரி, இந்தோ உடனே கிளம்புறேன், கிளம்பி வர்றேன்னு காலை கட் பண்றாங்க கோமதி. செந்திலும் காலை கட் பண்ணிட்டு ரூமை பாக்குறாரு. அம்மா, அன்னைக்கு என்னாச்சுமா அப்படின்னு அரசி கேட்க, ஏய் அவளுக்கு பிபி சுகர் எல்லாம் குறைஞ்சிருச்சான், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படிங்கிறாங்க அரசி. ஐயோ அக்கா, மீனாவுக்கு இப்ப எப்படி இருக்கான்னு பழனி கேக்குறாரு. ஏதோ பரவாயில்லையா, ஓகேவா இருக்காளான்றாங்க கோமதி. ஷோ, இந்த வீட்டுக்கு யாராவது சூனிய வச்சுட்டாங்களான்னு தெரியல, ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வந்துகிட்டே இருக்குடி அப்படின்னு கோமதி அரசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நீங்க ஒத்த சூனியமே மொத்த சூனியத்துக்கும் கரெக்டா இருப்பீங்க, உங்களுக்கு புதுசா வேற சூனியம் வைக்கணுமான்னு சுகன்யா பாக்குறாங்க. டேய் பழனி, ஆஸ்பத்திரிக்கு போகணும், கூட வர்றியாடான்னு கோமதி கேக்குறாங்க. போலாம்க்கா, வா நாம போயிட்டு வந்துடலாங்கிறாரு பழனி. அம்மா நானும் வரட்டுமான்னு அரசி கேட்க, இல்ல வேணாம் வேணாம், நீ வீட்லயே இரு, நீ போய் பர்ஸ் எடுத்துட்டு வாயேன், சீக்கிரம் வா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிம்மான்னு அங்க இருந்த அரசி பரபரப்பா ஓடுறாங்க. சுகன்யா நீ அப்படின்னு மெதுவா திரும்புறாரு பழனி. கடையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க, அத்தாச்சியை கூட்டிக்கிட்டு சீக்கிரம் போங்க, கிளம்புங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு அவரு. ஏய் சீக்கிரம் வா அப்படின்னு அரசியை கூப்பிட அவங்க பர்ஸோட ஓடி வந்து இந்தான்னு நீட்டுறாங்க. டேய் அப்பா வந்தா சொல்லிடு, டேய் வாடா வாடா போலாங்கிறவரு பாத்துக்கமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பத்திரமா இருங்க, வந்துடுறோன்னு சொல்லிட்டு பழனி வேகமா போறாரு. ஹாஸ்பிட்டல்ல மீனா பெட்ல படுத்திருக்க டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி செந்தில் நின்னுட்டு இருக்காரு. வேகமா கதவு திறந்துட்டு கோமதியும் பழனியும் உள்ளர வர்றாங்க. என்னாச்சுடான்னு பழனி செந்தில் கிட்ட கேட்க, டாக்டர் செக் பண்ணிட்டு நிமிடுறாங்க. எங்க அம்மாவும் மாமாவுங்கிறாரு செந்தில். ஓகேன்னு தலையாட்டுற டாக்டர் மீனா கிட்ட திரும்பி, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பரவாயில்ல டாக்டர் அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி கலக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க. தெம்பா இருக்கீங்களான்னு டாக்டர் கேட்க, இருக்கேன்றாங்க மீனா. சாப்பாட்டை ஸ்கிப் பண்ண கூடாது, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர்னு மீனா தலைய லைட்டா ஆட்டுறாங்க. கவலையோட பாத்துட்டு இருக்க கோமதி, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் அரை மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் அங்க இருந்து போறாங்க. கோமதி கொஞ்சம் மீனாவுக்கு பக்கமா வந்து, ஏண்டி சாப்பிடாம தூங்காம இருந்த அப்படின்னு கேட்க, மீனா லைட்டா செந்தில பாக்குறாங்க. ஏண்டா அவ சாப்பிடுறாளா தூங்குறாளான்னு இல்லாம கூட பாக்குறதுக்கு இல்லாம அப்படி என்னடா வேலை உனக்கு அப்படின்னு கோமதி கேட்க, தொண்டையில மீன் முள் சிக்கின மாதிரி முழிக்கிறாரு செந்தில். அக்கா அதான் டாக்டர் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன விடு, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு அக்காவை சமாதானப்படுத்துறாரு அவரு. அப்போ மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மாவும் அவங்களுக்கு பின்னாடி அவங்க அப்பாவும் வர்றாங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்னு அவங்களுக்கு வழிவிட்டு நிற்கிறாரு பழனி. எப்படி இருக்கம்மா அப்படின்னு ஓடி வந்து மீனாவோட கையை பிடிக்கிறாங்க அவங்க அம்மா. அவங்க கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வருது. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு மீனா அவங்க கையை நகர்த்தி விடுறாங்க. மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி சொன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மீனா அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, சுகரும் பிபியும் லோ ஆயிடுச்சாமாமா, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அவரும் கலங்கி போய் தான் நிக்கிறாரு. மீனா வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க. செந்திலும் அவங்க மாமனாரும் வெளியே வர்றாங்க. மாப்பிள்ளை மீனாவுக்கு என்னாச்சு, ஏன் அவ எப்படி இருக்கிறா, என்ன நடந்ததுன்னு அவங்க அப்பா கேக்குறாரு. காலையில சாப்பிடாம ஆபீஸுக்கு போனவ அங்க போய் ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்கலையா, எதுவும் சாப்பிடவும் இல்லையா, பிபி சுகர்லாம் லோவாகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, இவ ஏன் இப்படி இருக்கிறா மாப்பிள்ள, உப்புக்கு போறாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கி இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்குறா அப்படின்னு அவர் கேட்க, செந்திலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நெத்தியை தேய்ச்சிக்கிட்டே நிற்கிறார் அவரு. மாப்பிள்ளையோட தோல்ல கையை வச்சு, மாப்பிள்ளை எதுக்கும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளர கோமதி தனியாக இருந்து, நீ சமைச்சு தின்னு, ஆஃபீஸ்க்கு போனது இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து கிடக்கிறதெல்லாம் போதும் மீனா, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கோமதி கூப்பிடுறாங்க. மீனாவோட அம்மா கோமதி பக்கம் திரும்பி, நான் மீனாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மீனா திடுக்குன்னு பார்க்குறாங்க அவங்க அம்மாவை. எதுக்குங்க அப்படின்னு கோமதி கேட்க, உடம்பு தேர்ற வரைக்கும் அவ எங்கள் வீட்டில் இருக்கட்டுமே, நான் அவளை பார்த்துக்கிறேன்றாங்க மீனாவோட அம்மா. அப்படி இல்லை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு பார்த்துக்க கஷ்டமாக இருக்கும், அவள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நான்
நான் பாத்துக்கிறேன்றாங்க கோமதி. மீனாவோட அம்மா எதுவும் சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்காங்க. அம்மா அம்மா, மீனாவை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம், குவார்டர்ஸுக்கு கூட்டிட்டு போய் நான் பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில். அவ்வளவுதான், கோமதி செம்ம டென்ஷன் ஆகி, டேய் அதெல்லாம் நீ பார்த்து கிழிச்ச லட்சணம் தான் நல்லா தெரியுது. நல்லா இருந்த புள்ளைய ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிற. இவன் பாத்துக்கிறான், அவன் பாத்துக்கிறான் அப்படின்னு கோமதி பயங்கரமா எரிச்சலை காட்ட, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அம்மா, அம்பட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னடா நீ இப்படியே விட்டு வச்சா இவளுக்கு தேவையில்லாம அடுத்த பிரச்சனை வேற வந்துட போகுதுடா, அவ நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் சரின்னு கோமதி சொல்ல, மீனாவோட அம்மா கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு நிக்கிறாங்க. அக்கா இரு, எல்லாரும் இருங்க, எங்க போக விருப்பம்னு மீனா கிட்டேயே கேட்டுடலாமே அப்படிங்கிறாரு பழனி. மா நீ சொல்லுமா, உனக்கு எங்க இருக்கணும்னு அப்படின்னு கோமதி கேட்க, மீனா அப்படியே பாக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் மீனா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா புன்னகையோட பாக்குறாங்க. மீனா அவங்க எல்லாரையும் பார்த்தபடி படுத்து இருக்காங்க. செந்தில் ஒரே படபடப்போட பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.